யூத் ஓகே. நெட்ஃப்ளிக்ஸில் வந்திருக்கு. சரி என்னதான் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கென் கர்னாஸ் பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் நல்லா நடிப்பார், நமக்கு தெரியும். அசுரன் விடுதலை எல்லாம் பார்த்துருக்கோம். நடிப்பில் எந்த ஒரு குறையும் இல்லை. மெயினாக பர்ஃபார்மன்ஸ் நான் பின் பாயிண்ட் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா சூரஜ் வச்சிரமூடு அவரும் இவங்க தேவதர்ஷினி அவனோட பெர்ஃபார்மன்ஸ் தான் எனக்கு கொஞ்சம் சொல்லிக்கிற மாதிரி இருக்கு இந்த படத்தில். படத்தோட கதை என்னன்னா, இவன் வந்து படிக்கிறத விட்டு எல்லா வேலையும் பார்க்குறான். 3 பொண்ணை லவ் பண்ணுறான். எந்த பொண்ணை கை பிடிச்சான், இவன் படித்து பாஸ் ஆனா இல்லையான்றதான் இந்த படத்தோட கதையாக வச்சுருக்காங்க. இல்லை நானும் ஸ்கூலுக்கு போயிருக்கேன், படிச்சிருக்கேன், எல்லாம் பண்ணியிருக்கேன். இந்த அளவுக்கு நான் ஒரு ஆர்டிஃபிஷியலான ஒரு ஸ்கூலை நான் பார்த்ததில்ல. இவ்வளோ லிபர்ட்டிக்கலாக ஒரு ஸ்க்ரீன் பிளே எடுத்து இஷ்டப்பட்ட எழுதுவேன். நீங்கள் பார்த்துதானே அவனோட மாதிரி எழுதி வச்சிருக்காரு நம்ம கென் கர்னாஸ். வந்து என்னன்னா எடுத்து வச்சிருக்கீங்க படத்தில். வந்து இஷ்டத்துக்கு இது பண்ணிட்டு போயிட்டு இருப்பான், மார்க் கம்மியாக எடுத்துக்கிட்டு. அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க அப்பா கேரக்டர் மட்டும்தான் ஓரளவுக்கு ஜஸ்டிஃபையிங்காக இருந்துச்சு இந்த படத்தில். அதை தவிர்த்து ஸ்கூலில் கிளாஸ் கவனிக்காமல் அப்பப்போ விளையாண்டுட்டு இருப்பாங்க. இது மாதிரி நின்றுட்டு இருந்தா டிசி கொடுத்து வெளில அனுப்பிச்சுடுறாங்க, லூசு பேரு. இதை மாதிரி காட்டி வச்சிருக்காங்க. ஸ்கூலில் ரகலை பண்ணுறா, சண்டை போடுறாங்க. அந்த சீன் ஓகே, ஓரளவுக்கு ஜஸ்டிஃபையிங்காக இருந்துச்சு. இந்த லவ் சீன் சொல்லிட்டு ஒரு சொல்லலாம் காட்டுறாங்க, அதெல்லாம் பார்க்கும்போது எரிச்சல் தான் ஆச்சு. கிரிஞ்சா இருக்கு கர்மம். நல்லா எடுத்து வச்சா கூட பரவாயில்ல, எல்லாமே ஒரு மாதிரி ஆர்டிஃபிஷியல் கர்மந்தரமா இருக்கு. இந்த மாதிரி ஸ்கூல்லே வந்து ஃபுட்டு ஊட்டிக்கிறாங்க. இந்த லவ் பண்ற பொண்ணுக்கு 2 பொண்ணு லவ் பண்றான் அட் டைம்ல, 2 பெண்ணுக்கும் சோறு ஊட்டுறான். இதெல்லாம் சொல்ல மாட்டாங்களா அவங்க பையன் எப்படி இருக்கான், அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு. ஸ்கூல்ல இது மாதிரி நடக்குதுன்னு பிரின்சிபாலு, பக்கத்துல டீச்சரு, பசங்க என்னடா நடக்குது. இதை தவிர்த்து இன்னும் இந்த ஃபீமேல் குரூப் வேற ஒன்று இருக்கும், எப்படி லவ் பிரிக்கலாம்னு சொல்லிட்டு. இதெல்லாம் பார்க்கும்போது எரிச்சல் தான் ஆச்சு. அந்த படத்துல யூத்ன்னு இருக்குல்ல, யூத்ல ஒய்யை தூக்கிட்டு எஸ்ஓ நடுவில் போடுங்கடா, கரெக்டா இருக்கும்டா படத்தோட பேரு. கடைசியில என்னன்னா இவன் திருந்தணும்னு சொல்லிட்டு ஒரு சென்டிமெண்ட் சீனை போட்டு இவனை வந்து நல்லவனா மாத்திடுறாங்க. என்ன கருமாந்திரமோ அது, என்ன எடுத்து வச்சிருக்கீங்க ப்ரோ. நான் உங்களை இப்படி சொல்லணும்னு எனக்கு அவசியம் இல்லைங்க. படம் நீங்களே மனசாரி தொட்டு சொல்லுங்க. எல்லா தற்குறித்தனத்தையும் பண்ணிட்டு இதை மாதிரி பண்றதுனாலதான் தாயக்காரன் ஊருக்கு உருவாரான். உருவாயிட்டு விஜய் நான் முதலமைச்சர்னு சுத்திக்கிட்டு இருக்கான். இதை மாதிரி படங்கள் தான் அவன் இன்ஃபுளுயன்ஸ் பண்ணுது. டானு, இந்த கருமாந்திரம், யூத் கருமாந்திரம் எல்லாமே தான் காரணம் நான் சொல்லுவேன். வா என்னால முடியலப்பா. கடைசியில ஒரு இந்த டான் டெம்ப்ளேட் வச்சுட்டு டானோட கொஞ்சம் விடுங்கப்பா ப்ளீஸ்.